and Mari sir speech, I know it's very emotional that you teared up, Ilya. Sorry. Yeah. No, I'm really sorry. I had a speech prepared. Suddenly sorry. Mari sir I was very happy. Pariyerum Perumal paatha na periyoru fan, and I was so happy that Tamil edum pannama avaru enna trust panni adu koopten. Ana adukapra avaru rendu padam pannitaanga. Na appom keten sir yen enna koopidala sir. Appa avaru sonna indha character unakkaga set agadu. Okay, because oru director kuda work panni when you sorry and the chemistry வரும்போது you really want to keep working. அப்போ திடீர்னு ஒரு நாள் என்ன கூப்பிட்டு கேட்டேன், ரஜிஷா நான் ஒரு படம் பண்ண போறேன். ஓகே சார், அப்போ எனக்கு தெரியும் இதுக்காக தான் கூப்பிட்டாங்க. அப்போ இட்ஸ் லைக் ஓகே சார், ஆனா he was doubtful நான் பண்ணுவேன் அந்த மாதிரி ஒரு டோன். அப்போ எனக்கு என்ன அப்படி கேட்குறாங்க. அப்போ என்கிட்ட சொன்னேன், ரஜிஷா அக்கா ரோல் தான் நீ பண்ணுவேன். நான் சொன்னேன் சார், என்ன சார் அக்கா தங்கச்சி அம்மா, I don't care, I just want to work with you. And நான் எனக்கு கமிட் பண்ணி ஒர்க் ஷாப் பண்ணும்போது கூட எனக்கு இந்த கதை என்னன்னு தெரியல, இந்த கதாபாத்திரம் என்னன்னு தெரியல. பிகாஸ் இட்ஸ் பிளைண்ட் ட்ரஸ்ட். அண்ட் என் கரியரில் இப்போ வரைக்கும் ஒரு 30 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இவ்வளோ ட்ரஸ்ட் வேற ஒரு டைரக்டர் கூட வரல. இது எல்லாமே தேவினால. சாரி, ஐ ஸ்பீக் வெல், நான் நல்லா பேசுவேன். இப்படி இல்லைனா இது இமோஷனால. ஒரு நாள் நம்ம பைசனுக்காக ஷூட் பண்ணும்போது கர்ணனுக்காக நான் கொஞ்சம் ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டேன். சரியா, பைசன்ல சடனாக ஒரு சீன் சார் பிளான் பண்ணிட்டு, சாரோட ஃபில்ம் மேக்கிங்கே அப்படிதான் ரொம்ப சடனாக திடீர்னு தான் ஐடியாஸ் வருவாங்க. அப்போ சார் சொன்னேன், இப்போது தண்ணிக்குள்ளே குதிக்கணும், உனக்கு ஸ்விம்மிங் தெரியும்ல. அப்போ ஐயோ 4 வருஷம் ஆயிடுச்சு, நான் கொஞ்சம் மறந்துட்டேன், ஆனால் எனக்கு பண்ணணும். ஓகே, ஸோ ஐ செட் சார், ஆமாம் சார் எனக்கு தெரியும். அனுப்பமாக குதிச்சுட்டேன், நானும் குதிச்சுட்டேன், ஆனால் நான் மறந்துட்டேன் ஸ்விம்மிங். என் காலில் இந்த ஸ்கர்ட் உடஞ்சி நான் தண்ணிக்கு உள்ளே போயிட்டே இருக்கேன். அண்ட் நான் நிஜமாக சொல்கிறேன், நான் யோசிச்சேன் இறந்து போகிற டைம் ஆயிடுச்சு. பிகாஸ் அந்த ஒரு 5 செகண்ட் ப்ராபப்ளி, ஆனால் 5 செகண்ட்குள்ளே அந்த ஃப்ளாஷஸ் வந்துகிட்டே இருக்குது. அண்ட் திடீர்னு யாரெல்லாமே என்னை காப்பாற்றிட்டு நான் வெளியே வந்த உடனே நான் திரும்பி பார்க்கும்போது கூலிங் கிளாஸ் போட்டு ஒருத்தர் தண்ணியில் இருக்காங்க. என் டைரக்டர் மாதிரி சார் கூலிங் கிளாஸு ஷூஸு சாக்ஸ் எதுவும் கழட்டாமல் அவர் குதிச்சுட்டாங்க. ஆல்ரெடி இருந்துச்சு சேஃப்டிக்காக 5 பேர், அனுப்பமாக இருந்துச்சு, நிறைய பேர் இருந்துச்சு. ஆனால் எனக்காக சார், I don't know, there are instances like that truly makes me really love him as a person also. And coming back to Bison, Bison பத்தி தான் பேசணும். Bison என் லைஃப்ல ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபில்ம். அண்ட் நான் இந்த படத்தில் நடிச்சனால நான் சொல்ல மாட்டேன், அதனால இது சொல்லலை. பட் திஸ் இஸ் கோயிங் டு பி an epic film. It's much more than a sports drama. ஸ்போர்ட்ஸ் இருக்குது, கபடி இருக்குது, சோஷியோ பொலிட்டிக்கல் ஆங்கிள் இருக்குது, ரொமான்ஸ் இருக்குது, ஃபேமிலி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்த மாதிரி செல்வராஜோட 4 படத்திலும் இல்லாமல் ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா இந்த படத்தில் இருக்கு. திஸ் ஐ எம் வெரி ஷுர் அபவுட். அண்ட் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ஐ காட் டு ஒர்க் வித் சச் கிரேட் குரூப். எழில் சார், நிவாஸ், என்னுடைய ஏடிஸ் சரண்யா, அரவிந்தனா, எல்லாருமே நம்ம ஊர் மக்கள் நம்ம கூட. எனக்கு ஒரு வார்த்தை கூட தமிழ் தெரியாம எனக்கு இவ்வளோ தமிழ் கட்டி கொடுத்தது என் திருநெல்வேலியில் இருக்கிற ஊர் மக்கள். கர்னல்ல இருந்து பைசா வரை யுவர் ஃபேமிலி. எனக்கு என்ன சொல்றது, நான் மலையாளி, என்னோட ஊரு நான் கேரளா, ஆனா கூட எனக்கு என்னோட ஒரு ஹாஃப் சோல் அங்கேயே திருநெல்வேலியில் தான் நான் வச்சுட்டு வந்திருக்காங்க. நான் ஒரு தமிழ் பொண்ணை மாறிட்டாங்க, நான் சவுத் தமிழ் பொண்ணை மாறிட்டாங்க.
ஸோ ஊர் மக்களே ரொம்ப ரொம்ப நன்றி for everything you have taught me. And our brilliant producers, Ranjit sir, I'm such a huge fan of you. And Aditi, நீங்க கொடுத்த ஒரு support for this film, Manith, everybody from Neelam Studios, the kind of effort that has gone into, and the kind of backbone and support you've given to Mari sir to execute avaroda creativity, avaroda vision execute பண்றதுக்கு நீங்க கொடுத்த ஒரு support. It is, which I can't end. Applause Entertainment, Samir sir, thank you so much for believing in our film. It truly means a lot to us. Coming back to Lal sir, Amir sir, ellarume I'm such a huge fan of. Ana idukku munnadi na oru padam panniten June. அந்த படம் பண்ணதுக்கு அப்புறம் I had this, அதுதான் எனக்கு முதல்ல லைஃப்ல ஒரு ஃபீலிங். அந்த படத்தில் நடித்த ஒரு ஆர்டிஸ்டோட அதே ரிலேஷன்ஷிப், தட் வாஸ் ஜோஜு சார். அண்ட் ஜூன் முடிச்சதுக்கு அப்புறம் ஐ கால் ஜோஜு சார் அண்ட் ஐ செட், அப்பா ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அதே ஃபீலிங் அந்த படத்துக்கு அப்புறம் இப்போதான் எனக்கு கிடைச்சிருக்கு. பசுபதி சார் எங்க அப்பா மாதிரி ஆயிட்டாங்க சார். நீங்க அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. திருநெல்வேலி மேக்ரோன்ஸ்ல இருந்து இந்த கேர் நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற கேர், உங்ககிட்ட நான் the lessons I've learned as an artist I've grown sir. Thank you so much for the support. To my Anupama, அனு என்ன சொல்றது, இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார். அவங்க சவுத் இந்தியன் சூப்பர் ஸ்டார் அனுபமா. தெலுங்கு, தமிழ், மலையாளம் எல்லாம் பண்றாங்க. என்னையும் எனக்கு தெரியல எப்படின்னு மாரி சார் எல்லா இன்டர்வியூலும் என்ன வச்சிருக்காங்க. நான் நினைக்கிறேன், ஐயோ இவ்வளோ ப்ரமோஷன் ஆன அவள் தான் ஹீரோயின். ஒரு செகண்ட் கூட அந்த பொண்ணுக்கு ஒரு ஈகோ வரலப்பா. that's a big quality guys, you have to clap for it. That's the biggest quality. நான் நம்ம ரெண்டு பேரும் இந்த படத்தில் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் படம் முடிச்சு அப்படியே ஆயிட்டாங்க. We have become best friends. Anupam, you're such a wonderful co-star to work with, and I'll completely cherish what we had. And coming back to Dhruv Vikram lerந்து Dhruv மாறிட்டா நீ. A star is born. I'm truly telling you, இந்த படத்துக்காக இந்த பையன் பண்ணி வச்சிருக்க ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன், அதுக்கு எல்லாம் மீது மாரி சரோட விஷன்ல இருந்த ஹீரோல அதாய் மாறுறதுக்கு நீங்க பண்ணி வச்சிருக்க எல்லா விஷயம் will not matter when this film will release, right? ஆனா இந்த film release ஆனதுக்கு அப்புறம் தமிழுக்கு ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் கிடைக்கும் who can also act well. I'm so proud of you, Dhruv. I truly feel every single word I'm saying right now. And நீங்க எல்லாரும் இந்த தீபாவளிக்கு நம்ம படம் பார்க்கணும் ப்ளீஸ். இட்ஸ் a good film. நீங்க எல்லாரும் கண்டிப்பா பார்க்கணும். மாரி சார், it truly means a lot to me நீங்க என்ன கூப்பிட்டு. ஆனா சினிமாயை தாண்டி ஆக்ஷன்ல கட்டுக்கு இடையில இருக்கிற அந்த மேஜிக்கை தாண்டி ஒரு ஹியூமன் டு ஹியூமன் ஒரு கனெக்ஷன் வரும்ல. So he has become kind of such a close friend of mine also. But idilla in the stage la na solra sir, next padathula ena cast pannidinga please. But thank you so much for having me here, and please watch our film on October 17th for this Diwali. Thank you. Sorry. Namaskaram. அனைவருக்கும் வணக்கம். நான் சினிமையில முதல்ல சொல்றேன், தமிழ் கரெக்டா இருக்காது, மன்னிச்சிருக்கேன். நான் சினிமையில நடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து அதுக்கப்புறம் எங்கே போனாலும், சினிமாவுக்கு போனாலும், இந்த ரெஸ்டாரண்ட் எங்கே போனாலும் யாராவது வரும், நீங்க டாக்டர் தானே? ஆமா, ஒரு ஸ்டில் எடுக்கணுமா, ஒரு செல்ஃபி, ஓகே ஸ்டில் எடுத்துட்டு போவோம். ஆனால் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் ஹைதராபாத் ஏர்போர்ட்ல இருக்கும்போது ஒரு ஃபேமிலி என்கிட்ட வந்துச்சு. 17 ஒரு ஏஜான லேடி, சாரி ஏஜான லேடினா என்னோட ஒரு 10 வயசு கம்மி தான். அவர் வந்து கேட்டாரு, நீங்க மஞ்சளத்தி புருஷன் தானே? ஆக்சுவலி எனக்கு புரியல. என்னம்மா புரியல? நீங்க அந்த மஞ்சளத்தியோட புருஷன் தானே? இல்ல இல்லம்மா, என் ஒய்ஃப் பேர் நான்சி.
அதல்ல சார், நீங்க அந்த கர்ணன் படத்துல ஓகே ஆமா நான் தான் ஐயோ ரொம்ப பிடிக்கும், சூப்பர் ஆக்ட் பண்ணிருக்கு, நல்லா இருக்கு, ஒரு ஸ்டில் எடுத்துட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் நான் அதை பத்தி யோசிச்சேன், எப்போ இந்த யாரும் இது வரைக்கும் ஒரு கேரக்டர் பேர் சொல்லி என்ன வந்து மீட் பண்ணது கிடையாது. அது என்னன்னு பார்த்தா அப்பதான் புரியுது. எல்லாம் எனக்கு ஆக்டிங்ல என்னோட ஒரு ஸ்டைல் இருக்கு, அதே வச்சுக்கிட்டு எல்லா படத்திலும் அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்படி போயிட்டே இருக்கு. ஏதோ மேடையில ரஜினி சார் சொன்ன மாதிரி ஸ்டாக் ஷாட்ஸ் வச்சுக்கிட்டு நடிக்கிற மாதிரி. ஆனா இந்த கர்ணன் படத்துல வந்து போதா அது அங்கே ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா மாரி சார் கரெக்டா பிளான் பண்ணி வச்சிருக்கு. இந்த கேரக்டர் எப்படி, இந்த கேரக்டரோட பாடி லாங்குவேஜ், டயலாக் ரெண்டரிங் எப்படி, பிஹேவியர் எப்படி, எல்லாம் கரெக்டா பிளான் பண்ணி வச்சிருக்கு. அப்போ அது அவர் சொல்லி அதை கேட்டுதான் அந்த படத்தில் நடிச்சது. ஓப்பனா சொன்னா என் உள்ள இருக்கிற ஒரு ஆக்டரை முதல்ல வெளியே கொண்டு வந்தது மாரிசார் தான். அதுக்கப்புறம் தான் ஒரு கேரக்டரை தெரிஞ்சு நடிக்க ஆரம்பிச்சிட்டோம். நான் ஒரு 25 வயசுலாம் மாரிசாரை மீட் பண்ணியிருந்தா, இல்ல அவர் படத்துல நான் நடிச்சிருந்தா நான் இப்ப எங்கேயோ போயிருக்கோம். மாரிசார் இருக்கா சார், டூ லேட் சார், நீங்க ஒரு சூப்பர் ஸ்டாரை ஸ்பாயில் பண்ணியாச்சு. ஓகே பரவாயில்ல. அப்புறம் இந்த மாரிசார் படம் பார்த்தா நீங்க வந்து நோட் பண்ணிருக்க ஒரு சூப்பர் ஹிட் படம் முடிஞ்சு ஆடியன்ஸ் வெளியே வரும்போது ஒரு எக்ஸலன்ட், சூப்பர், பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியே வரும். ஆனா மாரிசாரோட எல்லா சூப்பர் ஹிட் படத்துக்கும் ஆடியன்ஸ் வெளியே வர்றது நெஞ்சுக்குள்ள பெரிய ஒரு வெயிட் வச்சுக்கிட்டு எதுவும் யாருக்கும் எதுவும் பேச முடியாது. அந்த படம் பிடிச்சதுக்கப்புறம் லேட்டஸ்ட் இந்த வாழை பார்த்து வெளியே வந்தவங்க கூட அப்படிதான் போயிட்டு இருக்கு. அது அந்த படம் நம்ம தியேட்டர் விட்டு வெளிவரும்போது நம்ம கூடவே அந்த படம் வரும், அந்த கேரக்டர்ஸ் வரும், அந்த லொகேஷன், அந்த ஆம்பியன்ஸ் எல்லாம் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும், நம்மளை ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். கண்டிப்பா இந்த படம் தியேட்டர் விட்டு வீட்டுக்கு போகும்போது, இந்த படம் பார்த்து நீங்க வீட்டுக்கு போகும்போது அந்த படம் உங்க கூட வீட்டுக்கு வரும், உங்க கூடவே ரொம்ப நாள் உங்க மனசுல இருக்கும். ஷூர் சார், அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். Neelam Studios and Applause Entertainment for inviting me here. Thank you, Mari sir, for making me part of Bison and making me part of this industry. Actually, I've shot for 5 days only, so I'm familiar with few names. Mari sir, thank you. Ranjit sir, thank you. Aditi, Manin, all the assistant directors. Dhruv, you are a wonderful co-actor. All the kabaddi players, thank you. That's it. Thank you so much. எழில் வந்து எனக்கு நான் அஸ்மினேட்டர் ஆகும்போதே பழக்கம். என்னுடைய ஒரு கேமராமேனாக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து என்னோட பிளாக்ல என்னோட கதைகளை படிச்சுட்டு நமக்குள்ள அண்ணன் தேடி சந்திச்ச, என்னை தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி என்னோட வாசிப்பு என்னோட கதைகளை படிச்சுட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து என்னை கண்டுபிடிச்சி என்னை பேசி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன் தான் எழில். அன்றைக்கி நான் ஒரு டைரக்டர் ஆவேன், நான் பெருசாக வருவோன்னு நம்பி அண்ணனையாக பின்னாடியே சுற்றிட்டு இருப்பாப்புல. அதுக்கப்புறம் நான் டைரக்டர் ஆனதுக்கப்புறம் அவன் படித்து முடிச்சுட்டு என்னை வரலான்னு சொல்லியிருந்தான். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறோம், டானா பண்ணுறாங்க போய் சந்தோஷமாக இருந்துச்சு. பட் டானாவும் பார்க்கல, நான் ஸ்டாரும் பார்க்கல அந்த டயத்தில். இப்போ பைசன் போகலான்னு சொல்லும்போது எழில் தான் சூஸ் பண்ணிட்டேன். அந்த மாலைக்கே சூஸ் பண்ணேன், மாலையில் பண்ண முடியல. பட் எழில் தான் பைசன் பண்ண முடிவு பண்ணேன். ரஞ்சித்னாட்ட சொன்னேன் எழில் பண்ணுறான்னு. நான் பண்ணிடுவாப்புல எப்படான்னு கேட்டார். அவன் பண்ணிடுவானா, என்னை பற்றி அவன் நல்லாவே தெரியும்னு சொன்னேன். நிச்சயமாக அந்த படம் நிறைய ப்ரெஷர் இருந்துச்சு. ஏன்னா நிறைய க்ரௌடு, கபடி, ஸ்போர்ட்ஸு, இப்போ என்னோட டென்ஷன் இதெல்லாம் தாக்கி பிடிச்சி டோட்டலாகவே நான் நினச்சதை விட பயங்கரமான ஒரு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கான் எழில். அவனுக்கு டீம் சார்பாக எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. செம ஒர்க்குன்னு பாருங்க. அந்த போட்டோ கூட ரஞ்சித்தன மாதிரியே இருப்பான். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ரஞ்சித்தனாவே. இன்னையும் 24 மணி நேரம் ஸ்பாட்டில்
பேசிகிட்டே இருப்பான். பெரிய ஒர்க்கு நிச்சயமாக அந்த படம் வந்ததுக்கப்புறம் என்னால் அவனுக்கு கொடுக்க முடிஞ்சது இந்த படம். பட் அவன் எனக்கு கொடுத்தது இந்த படத்தோட குவாலிட்டி, இந்த படத்தோட விஷுவல். நன்றி நன்றி தந்துக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் மீண்டும் என்னை அழைத்து தன்னுடைய படங்களில் என்னை நடிக்க வைக்கும் இயக்குனர் மாரி செல்வராஜ் அப்படின்னு சொல்றதுக்கு வாய் வருது, ஆனால் மனசு அதுக்கு ஒத்துக்கல. என் தம்பி மாரி சொல்றது எனக்கு பிடிச்சிருக்கு. என் இளையவன் மாரி. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் அந்த பயணம். எவ்வளவோ விஷயம். 3 படத்திலும் மாரி எனக்கு கொடுத்த அந்த ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னாக்கா அதோட ஸ்க்ரீன் ஸ்பேஸோ ஸ்க்ரீன் டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அந்த கேரக்டர் எல்லாமே ஒரே குணாதிசயம் கொண்டது. என்ன குணாதிசயம் அப்படின்னா, நிஜ வாழ்க்கையில எனக்கும் மாரிக்குமான உறவை, நட்பை, அன்பை பிரதிபலிக்கும் ஒரு விஷயத்தை ரெஃப்ளெக்ட் பண்றது அந்த கேரக்டர். அந்த விஷயத்துல அந்த விதத்துல கர்ணன்ல பண்ண அந்த கவுன்சிலர் ஆகட்டும், மாமன்னன்ல பண்ண அந்த அரசியல்வாதி ஆகட்டும், இப்ப பண்ணிருக்கிற அந்த காண்டிவன் எல்லாமே நெஞ்சுக்கு நெருக்கமானது. மாரியோடைய படங்களிலும் எப்பவும் இருக்கணும் நானும் விரும்புகிறேன். அப்புறம் துருவ் என்ன ஒரு கடும் உழைப்பு. கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு மேலாக இந்த படத்துக்காக தன்னை அர்ப்பணிச்சு உங்களுடைய முழு உழைப்புக்கு சரியான வெற்றியும் சரியான தடை கிடைக்கும் துருவ். அனுபமா, ரஜிஷா, அப்புறம் லால் சார், அமீர், பசுபதி எல்லாருமே ரொம்ப படத்திற்காக ரொம்ப அழகாக அவங்களுடைய பங்களிச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வணக்கங்களும் அன்புகளும். தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கமும் அன்பும். முக்கியமாக ஹீரோ ஆஃப் தி ஃபிலிம் பிரசன்னா மறந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் நான் மறக்கல. பல வருஷங்களுக்கு முன்னாடி என்ன ஒரு இடத்துல பார்த்தப்போ பிரசன்னா சார் நான் எனக்கும் திருநெல்வேலி தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாரு. பிரசன்னாக்கு இந்த படத்திற்கு பிறகு வயசனுக்கு முன் பேசப்படுவார் இசையில். பிரசன்னா ஆக்ரோஷமான பாடல்கள், மனம் சார்ந்த பாடல்களை மறக்க முடியல. ஸ்பெஷலி எனக்கு தென்னாடு சாங் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த சாங் பிடிக்கும். எல்லாமே ரெக்க டூ குட், எல்லாமே நல்லா இருந்தது. பின்ன மாரியை கேட்கவே வேண்டாம். என் தம்பி இசையமைப்பாளர்களோட கரெக்டாக உட்காந்து பாடல்கள் வாங்குறதோடு மட்டுமல்லாமல் அந்த பாடல்களை மிக காத்திரமாக ஷூட் பண்ணக்கூடிய மிக உன்னதமான சில இயக்குநர்கள் ஒருத்தர். அவருடைய ரஹ்மான் ஆகட்டும், சனாவாகட்டும், எல்லாரோடையுமே பெஸ்ட் இதை வாங்கியிருக்காரு. அது ரொம்ப ரேர். அனுபவம் அமைகிறது ரொம்ப கஷ்டம். ஒரே மியூசிக் டைரக்டரோட ஒரே டைரக்டர் ஒர்க் பண்ண வச்சுக்கிறேன், அது சாத்தியம். வேற மியூசிக் டைரக்டரோட போய் வர்றப்போ அவங்க எல்லாரும் கூடயுமே தி பெஸ்ட் கொண்டு வர்றதுக்கு மாரியோடைய ரஞ்சித், அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட், நீங்க எல்லாருமே இந்த படத்தை தயாரிச்சதுல எங்களுக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி. நன்றி. வேற யாராச்சும் சொல்லிருக்கீங்களா? சாரி, நான் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். அமீர் சார் காம்பினேஷன்ல தான் நான் நடிச்சேன். ரொம்ப நன்றி சார் என்னைய பொறுத்துக்கிட்டதுக்கு. கொலை, அடி, தடி எல்லாமே பண்ணியிருக்கேன். அவர் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டாரு. ரொம்ப நன்றி. ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்தது. முதல்ல எங்களை கூப்பிட்டீங்களா ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சுன்னு சொன்னீங்க இல்லையா? நம்ம எல்லாருக்குமே தெரியும் மாரி சாருடைய படங்கள்ல பெண்களுடைய கதாபாத்திரம் எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு அழகானது அவர் எழுதுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் கதாபாத்திரங்களுடைய இந்த நிகழ்ச்சியை நீங்க ஸ்டார்ட் பண்ண நாங்கள் ஆசைப்பட்டோம். அண்ட் வி வெரி வெரி ஹாப்பி தட் யூ ஆர் ஹியர் இன்னைக்கு. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட கூட சேர்ந்து இன்னைக்கு நம்ம கூட ஆக்டர் முத்துக்குமார் அவர்களையும் மேடைக்கு அன்போடு கவிதைகள். அவர் ஒரு இலக்கியவாதியா ரொம்ப நாள் எனக்கு தெரியும். அவருடைய படங்கள் மூலமா கொஞ்சமா தெரியும். அவரு என்ன அவரோட படத்துக்கு காஸ்ட் பண்ணது அப்படிங்கிறது
தாகம் இருப்பவன் தண்ணீரை தேடிக்கொண்டிருக்கிறான், தண்ணீர் தாகம் இருப்பவனை தேடிக்கொண்டிருக்குன்னு சொல்லுவார் இல்லையா ரூமி. அது மாதிரி தான் அவருடைய ஃபர்ஸ்ட் படம் பார்த்துட்டு சார் எப்படியாவது, ஏன்னா இது வரைக்கும் எந்த டைரக்டர்ஸ் கிட்டையும் நான் கேட்கல, ஏன்னா எல்லா டைரக்டர்ஸும் எனக்கு தெரியும். அவரோட வாட்ஸ்அப் மெசேஜ் இன்னுமே அவர் ஓப்பன் பண்ணலை. எப்போவாவது அடுத்த படம் பண்ணினீங்கன்னா ஒரு சின்ன ரோல் உங்களோட ஆக்ஷனில் நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன் சார்னு சொன்னேன். சார் உங்களுக்கு அனுப்பின மெசேஜ் இது வரைக்கும் நீங்கள் ஓப்பன் பண்ணல, ஆனால் உங்கள் படத்தில் நடிச்சிட்டேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் நீலம் ப்ரொடக்ஷன் தெரிஞ்சது. அருமையான சாப்பாடு சார். ரொம்ப நன்றி ரஞ்சித் சார். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹரிதா. ரொம்ப ஹாப்பியாக தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் டு மை டைரக்டர், மை ப்ரொடியூசர்ஸ், மை டீம், மியூசிக். மாரி சார் வந்து அவரோட எல்லா படத்துலையுமே போராளிகளா, அது ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் இந்த சொசைட்டிக்காக ஃபைட் பண்ணக்கூடிய ஆட்களாக செலக்ட் பண்ணுவார். அது எப்படின்னு எனக்கு தெரியல. எஃபர்ட் இருக்கு. அஃப்கோர்ஸ் மை டீம். ஐ எம் வெரி ஹாப்பி டு பி ஹியர். ஐ எம் சாரி, ஐ எம் வெரி நர்வஸ். நீங்கள் என்ன கூப்பிட்டீங்க முதல்ல நான் எதிர்பார்க்கல. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். வணக்கம். திஸ் இஸ் லிசி ஆண்டனி. எடுத்த உடனே எங்களை கூப்பிடுவீங்கன்னு எதிர்பார்க்கல. ஸோ ஐ எம் நாட் ஆக்சுவலி மென்டலி ப்ரிப்பேர் ஃபார் திஸ். எனிவே, இயக்குனர் மாரி செல்வராஜ், எனக்கு அவரை செல்வமாக தெரியும். ஸோ ரொம்ப வருஷத்து ஜேர்னி பரியரும் பெருமாளுக்கு அடுத்தபடியாக ஃபைனலி ஐ எம் பேக் இன் த ஃப்ரேம் வித் திம். ஸோ நீலம் அஃப்கோர்ஸ் காமெடி ஆர்டிஸ்ட், எல்லா படத்துலையும் நான் இருப்பேன். So I want to personally thank everyone here for again and again giving me this opportunity. So இது ஒரு பெரிய ஒரு blessing-ஆ நான் பார்க்குறேன், to be here, to experience this. And Bison வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்தே, ஃபஸ்ட்டு இது நியூஸ் வெளியில் வந்ததுலேருந்தே it has been a sensational நியூஸ் மாதிரி போயிட்டுருக்கு. So I'm eagerly looking forward. Thank you so much. Thank you.